அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பொன்மாரின் சேனல். நேத்து ஈவினிங்லேருந்து ரொம்ப ஹைப்பா இருந்தது. அது என்னன்னா, இன்னைக்கு 2024ல மிகப்பெரிய அளவுல எதிர்பார்க்கப்பட்ட படங்கள்ல ஒண்ணான, மிக பிரம்மாண்டமான படமா எதிர்பார்க்கப்பட்ட இந்தியன் 2 இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த படத்தோட ரிசல்ட் என்னவா இருக்கும்னு சொல்லி உலக அளவுல பரபரப்பா எதிர்பார்க்கப்பட்டது. ஸோ அந்த படத்த பார்த்துட்டேன். அந்த படத்தோட டீட்டெயில் ரிவ்யூ தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த படம் வந்து ஏற்கனவே 28 வருஷத்துக்கு முன்னாடி பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் அவர்களும், உலகநாயகன் கமலஹாசன் அவர்களும் நடிச்சு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகி, மிகப்பெரிய வசூல்ல வாரி குமிச்ச படம். ஏ.ஆர். ரஹ்மான் அவர்கள் வந்து அப்போ வந்து காதலன், அதுக்கு முன்னாடி ஜென்டில்மேன் இந்த 2 படங்களுக்கும் மியூசிக் போட்டு இந்த கூட்டணியில பாட்டுகள்லாம் வைரல் ஹிட் ஆச்சு. பட்டி தொட்டி எங்கேயும் பட்டைய கிளப்பிச்சு. அந்த பாட்டு ஹிட் ஆனதுக்கப்புறம் படமும் மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு. ஸோ அந்த படத்தோட செகண்ட் பார்ட் தான் 28 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. அதே கூட்டணி பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் அவர்களும், கமலஹாசன் அவர்களும் இணைஞ்சிருக்காங்கன்னும்போது எதிர்பார்ப்பு எகிறிச்சு. ஸோ இந்த படத்தோட ரிசல்ட் வந்துருச்சு இன்னைக்கு. ஸோ அந்த படத்தோட டீட்டெயில் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். எதிர்பார்ப்பு பூர்த்தி செஞ்சுதா இல்லையா அப்படிங்கிறத இந்த ரிவ்யூ முடியும்போது நீங்களே தெரிஞ்சுக்கலாம். அதனால ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு கேட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம தளத்தில் வந்து புது படங்கள் ரிவ்யூலாம் பண்ணிட்டு வரோம். அந்த படம் தியேட்டர்களில் வரும்போது இப்படி இப்போ இந்த படம் மாதிரி, அதுக்கப்புறம் அந்த படங்களில் அதே ஓடிடியில் வரும்போது எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும், அது வந்து சின்ன பசங்க பார்க்கறதுக்கு உகந்ததா இல்லையான்னு கால் எடுக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு கேட்டுக்கிறேன். வாங்க இனி படத்தோட விமர்சனத்துக்குள்ளே போகலாம். படத்தோட கதை என்னென்னா, பார்க்கிங் டாக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனலை வந்து பல லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸுகளோட சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு டீமாக நடத்திட்டு வர்றாரு சித்தார்த். அவர் தான் தலைமை ஏற்று நடத்திட்டு வர்றாரு. அவங்க கூட 3 ஃப்ரெண்ட்ஸு, பிரியா பவானி சங்கர், நண்டு ஜெகன், இன்னொருத்தர்னு சொல்லி ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து நல்லா நடத்திட்டு வராங்க. அதில் வர ப்ராஃபிட் வச்சு அந்த கம்பெனி வந்து ஓரளவு எஸ்டாப்ளிஷ் பண்ணி நடத்திட்டு வராங்க. அவங்களோட மெயின் தீம் என்னென்னா, நாட்டில் நடக்கிற ஒரு பொது பிரச்சனைகளான ரோட்டில் இருக்க குப்பையை போடுறது, அப்புறம் லஞ்சம் வாங்குறது, அதெல்லாம் வந்து வீடியோ மாதிரி எடுத்து அதை வந்து கொஞ்சம் கேரிகேச்சர் மாதிரி கார்ட்டூன்லாம் போட்டு சட்டையர் பண்ணி அதை வைரல் வீடியோவாக்கி மிகப்பெரிய லட்சக்கணக்கில் அந்த வியூஸ் மில்லியன் கணக்கில் வியூ போய் இவங்க பிரபலமான யூடியூபர்ஸ் ஆகிடுறாங்க. எங்கே அநீதி நடந்தாலும் தட்டி கேட்குற அளவுக்கு இவங்க எஸ்டாப்ளிஷ் ஆகிடுறாங்க. இப்படி போய்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் பல அவங்களோட இந்த சின்ன டீமால் வந்து பெரிய அவங்க எல்லைக்கு மீறிய பிரச்சனைகள்லாம் ஹேண்டில் பண்ண முடியல. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க யோசிக்கிறாங்க, ஏன் நம்ம வந்து இந்தியன் தாத்தாவை திரும்ப வர வைக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஹேஷ்டேக் ட்ரெண்டிங் பண்ணலாம். இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் அதான் ட்ரெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம ஏன் வந்து இந்தியன் தாத்தா திரும்ப வர வைக்கலாம்னு சொல்லி ஹேஷ்டேக் போட்டு கம்பேக் இந்தியன் தாத்தா அப்படின்னு சொல்லி கம்பேக் இந்தியன் அப்படின்னு சொல்லி ஒரு ஹேஷ்டேக் போட்டு பிரம்மாண்டமாக அது வந்து ட்ரெண்டிங் ஆகிடுது. அதை பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுறாரு இந்தியன் தாத்தா, வெளிநாட்டிலேருந்து நான் வரேன், ஐ வில் பி கம்மிங் அப்படின்னு சொல்லி போட்டுடுறாரு. ஸோ இவங்களுக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமாயிடுது இந்த சித்தார்த்தன் டீமுக்கு. ஸோ இது வந்து கேள்விப்பட்டு அதுவும் வைரல் ஆகிடுது. அதை கேள்விப்பட்ட போலீஸ் வந்து அவர் ஏற்கனவே இங்கேருந்து தப்பிச்சு போன மாதிரி தான் ஃபஸ்ட் பார்ட்டில் வச்சுருப்பாங்க. ஸோ அவர் வந்து குற்றவாளி மாதிரி தான் அவரை வந்து நடத்தியிருப்பாங்க. அதனால் போலீஸ் டீமும் களத்தில் இறங்குது. அந்த கேஸை ஹேண்டில் பண்ண நெடுல்மொழி வேணும் அவர்களோட ஒரு சிபிஐ ஆஃபீஸர், அவரோட பையனான பாபி சிம்ஹா வந்து இந்த கேஸை கையில் எடுத்து நான் வந்து பிடிக்கிறேன், எங்கள் அப்பாவால் விடுபட்ட அந்த கேஸை வந்து நான் பிடிச்சி நல்ல பேர் வாங்கி கொடுக்குறேன் களத்தில் இறங்குறாரு. இந்தியன் தாத்தாவும் வராரு இந்தியாவுக்கு. வந்து அவரும் அந்த அநீதிகளை தடுக்கிறதுக்கு களத்தில் இறங்குனாரு. அதுக்கப்புறம் ஒரு அநீதியை தட்டி கேட்டாரா, இல்லை ஒரு போலீஸால் பிடிபட்டு மாட்டிக்கிட்டாரா, அப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு பரபரப்பாக தேர்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுத்து முடிகிறது தான் பேலன்ஸான மிச்ச கதை. இனி படத்தில் ப்ளஸ் மைனஸ் பார்க்கலாம். ப்ளஸ்ன்னு பார்த்தா லேட்டஸ்ட்டாக உள்ள அந்த லஞ்ச பிரச்சனைகளை வந்து உண்மைக்கு மிக நெருக்கமாக வந்து சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு. அப்புறம் இந்த ரோட்டில் வந்து குப்பையை போடுற சுகாதார பிரச்சனைகள், அப்புறம் கிரானைட் கொள்ளையினால் வந்து வளங்கள் பாதிக்கப்படுறது, இன்னும் குஜராத்தில் வந்து அந்த ஒரு நிலநடுக்கம் வந்து அந்த கிரானைட் கொள்ளையினால தான் அப்படிங்கிற விஷயங்களாகட்டும், அப்புறம் கல்வித்துறையில் வந்து வேலை அலாட் பண்ணுறதுக்கு லஞ்சம் வாங்குறது, இது மாதிரியான ஒரு அன்றாடம் நம்ம கேள்விப்படுற ஒரு விஷயங்கள், சமூகத்துக்கு தேவையான ஒரு விழிப்புணர்வு தரக்கூடிய விஷயங்களை வந்து சிறப்பாக வந்து காட்சிப்படுத்துறதுக்காக சிறப்பாகவே அதை கையாண்டிருக்காரு இயக்குனர் சங்கர் அவர்கள். அது இல்லாமல் படத்தில் வந்து வசனங்கள் கூட ரொம்ப ஷார்ப்பாகவே இருக்குது. உலகநாயகன் கமல் அவர்கள் பேசுகிற பல டைலாக்லாம் வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்குது. அது இல்லாமல் பல கெட்டப்புகளை வந்து அசத்துறார் உலகநாயகன் அவர்கள். வர்மக்கலையை வந்து வித்தியாசமாக பயன்படுத்தி ஒரு எதிரிகளை அழிக்கிறது எல்லாமே நல்லாவே காட்சிப்படுத்திருக்காங்க படத்தில். படமாக இருக்கும் உங்களுக்கே புரியும். அதோட விளக்கத்தையும் சொல்கிறாங்க. அதுக்கு பார்க்கவே நல்ல பிரமிப்பாகவே இருக்குது. அது ஒரு நல்ல ஒரு எஃபெக்டை கொடுத்துருக்கு படத்தில். கிளைமேக்ஸ் முன்னாடி ஒரு 20 நிமிஷம் அந்த ஒரு 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 வீலில் இருக்க மாதிரியான அந்த ஒரு புதிய மாதிரியான வாகனத்தில் வந்து கமல் அவர்கள் வந்து ஃபைட் பண்ணுவார். அது வந்து சிறப்பாகவே பண்ணியிருப்பாங்க. அது படத்தில் நல்லாவே வந்திருக்கு. அது இல்லாமல்
படத்தில் வந்து நடிகர்கள் காஸ்டிங் எல்லாமே அருமையாக இருக்குது. மிகப்பெரிய நடிகர் பட்டாளம் நடிச்சிருக்கு. சித்தார்த்து, பிரியா பவானி சங்கர், நண்டு ஜெகன், அப்புறம் இவங்கெல்லாம் வந்து சிறப்பான நடிப்பு ஒரு டீமாக வந்து பண்ணியிருப்பாங்க. அவங்க நடிப்பு நல்லா எடுபட்டிருக்கு. சோஷியல் மீடியாவில் எப்படி மாற்றத்தை கொண்டு வரோம்ன்ற சீன்ஸ்லாம் நல்லா பண்ணியிருப்பாங்க. அது இல்லாமல் மறைந்த நடிகர்களான விவேக் அவர்கள், மனோபாலா, நெடுமுடி வேணு அவர்கள், மாரிமுத்து அவர்கள், இதுதான் அவங்களோட கடைசி படம் அப்படின்றத நம்ப முடியாத அளவுக்கு பார்க்கும்போதே நம்ம கொஞ்சம் அவங்கள மிஸ் பண்ணுற மாதிரியான ஃபீல் வரும். அந்த அளவு சிறப்பான நடிப்பு. அவங்க நம்ம கூட இருக்க மாதிரி ஃபீல் வரும். சிறப்பான நடிப்பை கொடுத்துருப்பாங்க இந்த படத்தில். அவங்க பங்களிப்பு நல்லாவே இருக்குது. படத்தில் வந்து மியூசிக் பொறுத்த வரைக்கும் தாத்தா வராரு அந்த பாட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல படத்தை அந்த ஒரு வைப் தான். அதுக்கப்புறம் படத்தில் பாட்டு எந்த அளவுக்கும் பெரிய அளவில் பிஜிஎம்மும் பாட்டும் எடுபடல அந்த அளவுக்குன்றது தான் உண்மையை சொல்லி ஆகணும். அனிருத் அவர்கள் மியூசிக்கில் பிஜிஎம் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். ஏன்னா இந்தியன் ஒன்று அந்த அளவு வைப் செட் பண்ணிடுச்சு. அந்த கப்பல் ஏறி போயாச்சுல வர அந்த சின்ன ஒரு நோட்ஸை வந்து இதில் 2 இடத்துல பயன்படுத்தியிருப்பாங்க. அது நல்லா வந்திருக்கு. அந்த மாதிரி முயற்சி பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். இல்லையா அதே டியூனை வந்து அப்படி யூஸ் பண்ணியிருக்கலாம். அந்த அளவுக்கு சொல்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா ஏஆர் ரஹ்மான் அவர்கள் வந்து எக்ஸப்ஷனலாக போட்டிருந்தாரு. அந்த எக்ஸ்பெக்டேஷன் பார் செட் பண்ணிட்டாரு. அது இந்த படத்தில் எதிர்பார்க்கிறது இயற்கை தான். இந்த தாத்தா வராரு கொஞ்சம் ஹைப் இருந்தது. மற்றபடி பாடல்களும் சரி, படத்தில் வந்து பெரிய அளவில் எந்த இதுவும் இல்லை. அது இல்லாமல் படத்தில் மைனஸில் சில விஷயங்கள் சொல்கிறேன். மைனஸ்ன்னு பார்த்தா ஒரு 5 வருஷமாக எடுக்கப்பட்ட படம். அதனால் சில இடங்களில் கொஞ்சம் லேகிங் தெரியுது. அது இல்லாமல் படம் வந்து 3 மணி நேரம் ஓடுது. பொறுமையை சோதிக்கிற மாதிரி இருக்குது. ஒரு 1/2 நிமிஷம், 1/2 மணி நேரம் கண்டிப்பாக ட்ரிம் பண்ணியிருக்கலாம்னு சொல்லக்கூடிய அளவில் தான் காட்சிகள் நகருது. அது இல்லாமல் இந்த ஊழல் பற்றியே வரா மாதிரியே இருக்குது. படத்தில் வந்து ஜென்டில்மேன் சாரி இந்த இந்தியன் ஒன்ல வரா மாதிரி இந்த மைல்டு காமெடி எல்லாமே நல்ல ஒரு காமெடிலாம் எடுபட்டிருக்கும் இந்தியன் ஒன்ல. அது இல்லாமல் அதில் எல்லாமே கலந்து ஜனரஞ்சகமாக இருக்கும். இந்தியன் ஒன்ல வந்து இந்த ஒரு லவ் போர்ஷன்ஸு, காமெடி போர்ஷன்ஸு, அது இல்லாமல் டைலாக்ஸு, ஃபைட்டு, கிராஃபிக்ஸ் ஒர்க்கு எல்லாமே எக்ஸப்ஷனலாக இருக்கும். பாட்டும் நல்லா வேறு லெவலுக்கு ஹிட் ஆச்சு. இதில் அது எல்லாமே இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம்னு சொல்கிற அளவுக்கு தான் இருக்குது. செகண்ட் பார்ட்டு அது கொஞ்சம் படத்தை கொஞ்சம் டவுன் பண்ணுதுன்னு என்னால் பார்க்க முடியுது. அது இல்லாமல் பல சீன்ஸ் வந்து ஜென்டில்மேன், சிவாஜி, அந்நியன், இந்திரன் சாரி எந்திரன் இந்த மாதிரி படங்களில் சங்கர் அவர் இயக்குன படங்களே காட்சிகளே நம்ம கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது. குறிப்பாக அந்த சோஷியல் மெசேஜ் விஷயங்கள்லாம் வந்து அந்த லஞ்சம் பற்றிய விஷயங்கள், அப்புறம் அந்த கல்வித்துறை லஞ்சம் வந்து ஜென்டில்மேன் மாதிரி லஞ்சம் வாங்குற விஷயங்கள் சிவாஜி படம் மாதிரி, அந்த லஞ்சம் வாங்குற அழிக்கிறது அந்நியன் படம் மாதிரி பல காட்சிகள் நம்ம கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது. அதை தவிர்க்க முடியல. நம்ம வந்து சில நேரங்களில் இது இந்தியன் 2 பார்க்குறோமா, அந்நியன் 2 பார்க்குறோமான்னு கூட ஒரு டவுட் வருது. அளவுக்கு தான் படக்காட்சிகள் அந்நியனை நினைவுபடுத்துது. இது தவிர்க்க முடியல. என்னோட இதெல்லாம் சின்ன சின்ன குறையாக பார்க்கப்படுது. இதை கொஞ்சம் சரி பண்ணியிருக்கலாம். பல இடங்களில் வந்து லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்குது. அது இல்லாமல் லஞ்சத்தை பற்றி பேசும்போது பொத்தாம் பொதுவாக ஒரு பூசி முழுவன மாதிரி தான் இருக்குது. ஒரு டீட்டெயிலாக அனலைஸ் பண்ண மாதிரி இல்லை. அது காம்ப்ரமைஸ் பண்ண மாதிரி இருக்குது. அது பல கன்ஸ்ட்ரெயின்ட் இருந்திருக்கலாம். ஸோ அது என்ன அளவில் சின்ன ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அது இல்லாமல் போலீஸ் ஃபோர்ஸ் வந்து இந்த இந்தியனோட ஹெடாக சிந்திக்கிற மாதிரி வச்சுருந்தா இன்னும் கொஞ்சம் விறுவிறுப்பாக போயிருக்கும். அந்த பாபி சிம்ஹா அவர்களுக்கும் இந்தியன் தாத்தாக்கும் உள்ள அந்த சீன்ஸை வந்து இன்னும் கொஞ்சம் டக் ஆகிற மாதிரி வச்சுருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். பல இடங்களில் நமக்கே யூகிக்க முடியுது. இதில் வந்து இந்தியன் தாத்தா தான் ஜெயிப்பாருன்ற அளவுக்கு அதை கொஞ்சம் டஃப்பாக கொண்டு போயிருக்கலாம். எப்படி வந்து இந்தியன் ஒன்று நெடுமுடி வேணு அவர்கள் அந்த இந்தியன் தாத்தாக்கு டஃப் கொடுப்பாரோ அந்த மாதிரி கொண்டு போயிருந்தா நல்லா இருந்திருக்கும். மற்றபடி இந்த படம் எப்படி இருக்குன்னா, மொத்தத்தில் இது சங்கர் சார் படமான்னு கேட்குற அளவுக்கு தான் இருக்குது. இந்தியன் ஒன்று அந்தளவுக்கு ஹைப்பு செட் பண்ணிச்சு. இந்தியன் 2 அந்தளவுக்கு எதிர்பார்ப்பு இல்லை. மற்றபடி அபோவ் ஆவரேஜாக வந்திருக்கு படம். இந்த படம் பார்க்கலாமா வேணாமா அப்படின்ற காலை நீங்களே எடுத்துங்க. உங்கள் முடிவு தான். ஏன்னா வேறு அளவுக்கு சொல்கிற அளவுக்கு வேறு சஜஷன்ஸ் இல்லை. நீங்கள் படம் பார்த்து நீங்களே தெரிஞ்சுங்க, டிசைட் பண்ணிங்க. பார்க்கலாமா வேணாமான்ற கால் நீங்களே எடுத்துங்க. வீக்கெண்ட் போர் அடித்தா பார்க்கலாமா வேணாமான்னு கால் எடுத்து நீங்கள் பார்த்துங்க. இதுதான் அந்த படத்தோட டீட்டெயில் ரிவ்யூ. வேற ஒரு திரை விமர்சனம் அல்லது முன்னோட சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.